எம்எல்ஏ எலெக்ஷனில் சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சருடைய ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அப்போது பிரச்சாரம் பண்ணும்போது கரூரில் இங்கே ஒரு அமைச்சர் இருக்கார் தெரியுங்களா, செந்தில் பாலாஜின்னு, எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்முலா வச்சிருப்பாரு அப்படின்னு மேடையில் பகிரங்கமாக பேசினவர் தான், ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை சொன்னவர் தான். ஆனால் இன்னைக்கு எப்படி 2018 பிறகு டிஎம்கேல வந்ததுக்கு பிறகு அவர் பரிசுத்தமானவராக மாற்றிக்கிறாரு, அதை பற்றி பேசவே இல்லை அப்படின்றது தெரியுது. யுஎஸ் நீதிமன்றத்தில், அமெரிக்க நீதிமன்றத்தில் தமிழ்நாடு மின்சாரத்துறை சார்ந்த பொது ஊழியரை சந்திச்சதா, அதானி ஃபார்ம்ஸ்லேருந்து சந்திச்சதா சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒரு அமைச்சரை தார்மீக பொறுப்பா யார் அந்த பொது ஊழியர்னு விசாரிச்சிருக்கணுமா இல்லையா? அப்போ சட்டப்படி நாங்கள் எதிர்கொள்வோன்னு மேடைகளுக்கு முன்னால ஊடகங்களுக்கு முன்னால சொல்லக்கூடிய அளவுக்கு தெம்பும் திராணியும் இருந்து அந்த வழக்கை எதிர்கொள்ளுங்க. இடி ஏன் உள்ளார வந்திருக்காங்கன்னா ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் இருக்கு, அதன் அடிப்படையில் தான் வந்திருக்கிறாங்க. துரைமுருகன் அவர்களும் ஏற்கனவே அந்த மணல் கொள்ளையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மணல் கொள்ளையை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அதிகமாக நடந்தது அந்த விசாரணைகளில் தெரிஞ்சிருக்கும். அப்போ ஏற்கனவே பல சிக்கல்கள் இருக்கக்கூடிய துறை தான் அது. இன்றைக்கி நாமளே அந்த குவாரிகளில் நடந்த முறைகேடுகளை வெளிப்படுத்தியிருக்கோம். இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட நாங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லவே இல்லையே. சொல்லப்போனால் அந்த குவாரிகள் சம்மந்தப்பட்ட முறைகேடுகளில் விதித்த அபராதத்தை 1க்கு 10 குறைச்சி இஎம்ஐயில் கொடுத்த அரசு டிஎம்கே கவர்மெண்ட். திமுக அரசு ஆட்சியில் இருக்கிறது மக்களை காப்பாற்றுவதற்கா, தன்னுடைய அமைச்சர்களை காப்பாற்றுறதுக்காக அதிகாரத்தில் இருக்கணும்னு நினைக்கிறாங்களா? இடையில ஒரு நிகழ்வுல, பொது நிகழ்வுல ஓசி தானே, யார் இவர் வீட்டு காசா என்ன, அந்த மக்களோட காசுல தான் இவர் அமைச்சராகவே இருக்கிறாரு, அவங்களுடைய மக்களோட அந்த மக்களோட காசுல தான் சேலரியே வாங்குறாரு. இவருக்கு தெரியலையா தான் வீட்டுக்கு வாங்குற சோறு உப்பு எல்லாமே இந்த மக்கள் கொடுக்குற காசு தானே. அப்ப அமைச்சர்னா என்ன கொம்பா முளைச்சிருது? ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்து என்ன நடவடிக்கை எடுத்துட்டாரு? அப்போ ஒரு பேராசிரியர் இருந்து தான் இருந்த துறைக்கும் உண்மையா இல்லை, அதுல ஒரு வேலை கூட செய்யலை அப்படின்னா இவர் எதுக்கு அமைச்சராக இருக்கணும்? இவர் மட்டுமே இல்லை, துரைமுருகனும் எதுக்கு அமைச்சராக இருக்கிறாரு? இவங்கெல்லாம் அமைச்சராக இருக்கிறது கொஞ்சம் கூட தகுதியற்றவர்கள். துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் 6 மாதத்துக்குள்ள நிரூபிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஏற்கனவே காலகட்டம் கொடுத்தாச்சு, 3 நாட்கள். இன்னைக்கு உங்க கண்ணு முன்னால அந்த 3 விவரங்கள் இருக்கு. அப்போ முதலமைச்சர் என்ன பண்ணிருக்கணும்? 3 பேரையும் பதவி விட்டு நீக்குங்க. அப்போ நீங்க நீக்கலனா இவங்களுக்கு வேற ஏதாவது ஸ்கிரீன் பேக் சைடில் ஏதாவது டிஸ்கஷன் நடக்குதா, வேற ஏதாவது ஆதாயம் தர்றேன்னு சொல்லியிருக்காங்களா, இல்ல ஆதாயம் செய்திருக்கிறார்களா, இல்ல வேற ஏதாவது பலாபலன்கள் எதுவும் எதிர்பார்த்திருக்கா? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரப்பூர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கு. திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய 3 அமைச்சர்கள், துரைமுருகன் அவர்கள், பொன்முடி அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள், 3 அமைச்சர்கள் பத்தியும் நேற்று நீதிமன்றத்துல பல தகவல்கள் வெளியா இருந்தது. இதெல்லாம் செந்தில் பாலாஜி அவர்கள் வர்ற 28ஆம் தேதிக்குள்ள அமைச்சரா நீடிக்க போறீங்களா இல்ல சிறைக்கு வர்றீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீதிமன்றம் கேட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் பொன்முடி அவர்கள் சர்ச்சைக்குரிய வகையில பேசினதுக்கு இன்னும் ஏன் வழக்கு தொடராம இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. அதற்கு கட்சியில நடவடிக்கை இருந்தாலும் சட்ட ரீதியான எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படிங்கிறது தான் நீதிமன்றத்தினுடைய ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் 6 மாதத்திற்குள் துரைமுருகன் அவர்களுடைய சொத்து குவிப்பு வழக்கை முடிக்கணும், இதுவரைக்கும் காலதாமதம் பண்ணதே ஒரு தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 3 அமைச்சர்களும் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் முக்கிய கேபினெட்லையும் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுடைய வழக்கு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி நகரும்? நிறைய பேர் எதிர்பார்க்கறது என்னன்னா வெட்டு 1 துண்டு 2 என்ன ரிசல்ட் அப்படிங்கறதான் எதிர்பார்க்கறாங்க. ஸோ அந்த ரிசல்ட் தான் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ உங்களுடைய கேள்வி, என்னோட கேள்வியா இருக்கு. உங்களுடைய பதில். 3 அமைச்சர்களுமே இன்னைக்கு பிரதான இடத்துல இருக்கக்கூடியவங்க. அதுவும் செந்தில் பாலாஜி அவர் மிகப்பெரிய துறைகள், 2 துறைகளை கையாளக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. துரைமுருகன் அவர்களும் நீர்வளத்துறை WRD PWD பார்க்குறவங்க. அண்ட் இப்போது பொன்முடி அவர்களை இப்போ தான் வனத்துறைக்கு மாற்றிருக்கிறாங்க. அதுக்கு முன்னால் மிகப்பெரிய துறை தான் உயர்கல்வித்துறைன்றதும் சாதாரணமாக கிடையாது. அதற்கு முன்பாக கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்திலையுமே உயர்கல்வித்துறையில் தான் இருந்தவர். அது மாதிரி உயர்கல்வித்துறைனே இப்போ சார் 6 to 11 அந்த ஆமாம் அப்போ இருந்தார். அதுக்கப்புறம் போக்குவரத்து துறை பார்த்தார். எல்லாமே போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் ஹைலி ப்ரொஃபைல் தான் பார்த்தாங்க. இந்த வழக்குகளும் அந்த காலகட்டத்திலேருந்து சொத்து குவிப்பு இருக்கிறதா தான் பார்க்குறோம். இப்போ முதல்ல
செந்தில் பாலாஜி அவர்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2014-15 ஏடிஎம்கே பீரியடில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்தில் இந்த ஜாப் ராக்கெட் கேஸ் வேலை வாங்கி தருவதாக எம்டிசியில் டிரைவர் கண்டக்டருங்க அப்புறம் மற்ற உதவியாளர் பணிகளுக்கு வேலை வாங்கி தருவதற்காக பணம் பெற்றுக்கொண்டு அந்த வேலையில் பிரச்சனைகள் ஏற்பட்டது, பணம் பெற்றது கொடுக்கப்படலை அப்படின்னு ஏகப்பட்ட சிக்கல்கள். அந்த வழக்கு தான் தொடர்ந்து இன்னி வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. அதில் அமலாக்கத்துறை இன்டர்வென் பண்ணி தான் இவரை கைது செய்கிறாங்க. 2023 ஜூன் 2014-15 அப்போ ஏடிஎம்கேல இருந்தார். சொல்லப்போனால் அதற்கு பிறகு இந்த ஜாப் ராக்கெட் கேஸ் இந்த மாதிரி வழக்காகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் ஏடிஎம்கேலேருந்து அப்புறப்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஜெயலலிதா அவங்க வந்து வெளியேற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து கவர்மெண்ட் ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்தும் கூட ஒரு போஸ்டிங் கிடைக்காது. அப்போ ஒரு தினகரன் அவருக்கு போவார். அதுக்கப்புறம் டிஎம்கே வர்றார். 2018 டிஎம்கே வர்றார். இப்போது சொல்லப்போனால் எம்எல்ஏ எலெக்ஷனில் சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சருடைய ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அப்போது பிரச்சாரம் பண்ணும்போது கரூரில் இங்கே ஒரு அமைச்சர் இருக்கார் தெரியுங்களா, செந்தில் பாலாஜின்னு, எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்முலா வச்சுருப்பார் அப்படின்னு மேடையில் பகிரங்கமாக பேசினவர் தான், ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை சொன்னவர் தான். ஆனால் இன்றைக்கி எப்படி வந்து 2018க்கு பிறகு டிஎம்கேயில் வந்ததுக்கு பிறகு அவர் பரிசுத்தமானவராக மாற்றிக்கிறாரு, அதை பற்றி பேசவே இல்லை அப்படின்றது தெரியுது. அதற்கு பிறகு அமைச்சரில் முக்கியமான ப்ரொஃபைல், ₹1 இல்லை, பல ஆயிரம் கோடி புறங்கக்கூடிய மின்சாரத்துறையும் டாஸ்மார்க்கையும் அவர் கையகப்படுத்தி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அவரோட பொறுப்பில் விட்டுருக்கிறார். அதுக்கு பிறகு இந்த 2023 ஜூனில் இவர் கைது செய்யப்படுறாரு. அமலாக்கத்துறை வந்து கைது செய்கிறாங்க. ஒரு ஆண்டுக்கு பிறகு 2024 செப்டம்பர் நினைக்கிறேன், செப்டம்பரில் தான் அவருக்கு பெயில் கிடைக்குது. இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் பல முறை உச்சநீதிமன்றத்துக்கு பெயிலுக்கு ஜாமீனுக்கு முயற்சி பண்ணுறாங்க. எண்ட் ஆஃப் த டே கோர்ட்டு தான் ஒரு குற்றவாளியா இல்லையா அப்படின்றத தெளிவுபடுத்த போகுது. அது ஒரு லாங் லாஸ்ட் ப்ரொசீஜர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது நிறைய சட்ட விளக்கங்கள் இருக்குது. இவங்க ஆய்வுகள் ஆவணங்களை கொண்டு போய் கொடுக்கணும். அந்த ஆவணங்கள் பார்த்து தான் கொடுக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. குற்றவாளி அப்படின்ற ஃபவுண்டேஷன் இருக்கா அப்படின்னா அதில் மேட் அவுட் ஆகிருக்கு அப்படின்றத அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் தொகைகள் கொடுக்கப்பட்டதாகவும் பரிமாறப்பட்டதாகவும் இந்த ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட்டும் தொடர்ந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த சிக்கல் என்னென்னா, அவர் ஜாமீனுக்கு மூவ் பண்ணுற எல்லா காலகட்டத்திலையும் அவர் அமைச்சராகவே இருந்தார். அப்போ நீங்கள் அமைச்சராக இருக்கும்போது நாங்கள் எப்படி இது ஜாமீனை பற்றி ப்ரொசீட் பண்ண முடியும், கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வருது. பல முறைக்கு பிறகு தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறார். ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த கைதியாக அங்கே இருக்கிற சமயத்தில் பதவியை ராஜினாமா பண்ணுறார். அதற்கு பிறகு தான் அவருக்கு ஜாமீனே கிடைக்குது. அப்போ ஜாமீனுக்கு அமலாக்கத்துறை சொன்னப்பட்டது என்ன சொன்னாங்க, நீங்கள் அமைச்சராக இருக்கிறீங்க, வெளியில் வந்தால் சாட்சிகளை நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்க, இந்த விசாரணை அமைப்புகளை சஃபர் பண்ணுறதுக்கு அதோடைய அந்த விசாரணை வீரியத்தை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு அமைச்சராக இருக்கிறது. அப்போ அதனாலலாம் நாங்கள் தரமாட்டோன்ற ஒரு வாதம் இருந்துக்கிட்டே இருந்து அதனால தான் அமைச்சராக வெளில வர்றார். வெளியில் வந்ததுக்கு பிறகு ஓரிரு நாள்லேயே அதே 2 துறைகள் அவருக்கு கொடுக்கப்படுது. அமைச்சராக போகிறார். இப்போ திரும்ப நீதிமன்றம் கேட்குறது நியாயமாக இல்லையா? உங்களுக்கு இவ்வளவு நாளாக ஜாமீன் தராமல் இருந்தது காரணம் என்ன? நீங்கள் அமைச்சராக இருந்தீங்கன்னா விசாரணைக்கு இடையூறு ஏற்படுத்த முடியும். இங்கே விசாரணை செய்யக்கூடிய அமைப்புகள் முதலமைச்சர் கீழே தான் இருக்குது. ஒரு அமைச்சருக்கு கீழே ரிப்போர்ட்டிங்கில் இருக்கக்கூடியவங்க தான். இப்போ போய் ஆதாரங்களை கொடுங்க, நாங்கள் ஒரு அமைச்சர் பற்றி விசாரிக்கிறோம், எப்படி துறையிலேருந்து அனுமதி கிடைக்கும், எப்படி துறையிலேருந்து ஆவணங்கள் கொடுத்து உதவுவாங்க, மேல் நடவடிக்கைக்கு வேறு ஏதாவது ஆவணங்கள் வேணும்னா எப்படி இந்த கட்டமைப்புகள் வேலை செய்யும், எப்படிப்பா அமைச்சருக்கு எதிராக வேலை செய்கிறது, ஆளுங்கட்சி அமைச்சருக்கு எதிராக எப்படி ஆவணங்களை வெளியிடுறது, பல்வேறுபட்ட சிக்கல்கள் இருக்கா. இன்னொரு பக்கம் வெளியில் இருக்கக்கூடிய சாட்சிகள் ஏற்கனவே பிறல் சாட்சியாக சில இதெல்லாம் மாறி இருக்கிறத பார்க்குறோம். அப்போ ஒரு அமைச்சருக்கு எதிராக எப்படி விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியும், நெருக்குதலுக்கு உட்படுத்துவாங்களா இல்லையா? இப்போ நீதிமன்றம் அதை தானே கேட்டிருக்கு. நீங்கள் பிரிவு 21 அரசியல் சாசன பிரிவு 21 படி உங்களுக்கு சமமான வாய்ப்பு வழங்கப்படலைன்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் அதுக்குள்ளே வேலையை செய்கிறத விட்டுட்டு நீங்கள் அமைச்சராக பதவி ஏற்கிறதுக்கு நாங்கள் கொடுக்கலையே. நியாயமான கேள்வி தான். அவங்க வேறு வழியே இல்லாமல் இப்போ நான் எங்களுக்கு ஒரு கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் 28ஆம் தேதி வர திங்கட்கிழமைக்குள்ளே உங்கள் முடிவை தெரிவிங்க அப்படின்னு இருக்காங்க. ஒன்று அமைச்சராக இருக்கிறதுனா, இப்போ ஏன் இவர் அமைச்சராக இருக்கணும்னா, இப்போ நமக்குமே சந்தேகம் இருக்குமா இல்லை, இந்த கேஸு எடுத்த வேகம் என்ன, விசாரணை அமைப்புகள் எப்படி விசாரணை செய்யும், அதுவும் மாநிலத்தில் ஆளக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு அமைச்சருக்கு எதிராக விசாரணை அமைப்புகள் எப்படி சுதந்திரமாக செயல்பட முடியும்? ஒரு விசாரணைக்கு கூப்பிட்டு கேட்கணுன்னா அமைச்சருக்கு எப்படி நோட்டீஸ் பண்ணி நீங்கள் கேட்க முடியும்? அதுக்கு நீங்கள் சட்டத்துறை செயலகத்துக்கு போகணும், அமைச்சருடைய சட்டசபை செயலகத்துக்கு போகணும், அவங்கள்ட்ட டேட்டு கேட்கணும், அமைச்சருக்கு இந்த வேலை இல்லாத காலங்களில் விசாரிக்க கேட்கணுமா, இந்த மாதிரி பல்வேறுபட்ட இடைச்செருகல்கள் சட்டங்கள் படிக்கட்டுகளாக இந்த தடைக்கட்டுகள்லாம் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல.
அப்போது நீதிமன்றம் கேட்டதின் அடிப்படையில் 28க்குள்ளே இவங்க சொல்லணும்னா அமைச்சர் பதவி அவர் வெளில போகணும். ஓகே, அமைச்சர் பதவி வெளில போகணும் அப்படின்னா வந்து சிஎம்ஏ நீங்கள் ரிசைன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக தான் இப்போ இருக்கா? அவரே ரிசைன் பண்ணணும், தானே ரிசைன் பண்ணணும். இன்றைக்கி இல்லைன்னா முதலமைச்சர் ரிசைன் பண்ண சொல்லணும். ஒரு முதலமைச்சருக்கு இந்நேரம் சட்டத்தை கடைபிடிக்கிறோம், நாங்கள் சட்டத்தின்படி வழியாக தான் மக்களுக்கு நல்லது செய்கிறோம், எல்லாத்துக்குமான நீதியை தான் கொடுக்குறோம்னு சொல்லக்கூடியவர் உச்சநீதிமன்றம் கூப்பிட்டு நீ கேட்குற அளவுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு வாய்ப்பாக கொடுத்துருக்குன்னு முதலமைச்சர் இதை புரிஞ்சுருக்கணும். ஆமாம், உச்சநீதிமன்றம் நாங்களாக தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னால் நீங்களே இவரை பதவி விலக்கிருங்க அப்படின்னு ஒரு மானசீகமான ஒரு இடம் கொடுத்துருக்கிறதுக்காக தான் நான் பார்க்குறேன். அப்போ அதுக்குள்ளே இவரை பதவி விலக சொல்லணும். இன்றைக்கி நீங்களே சொல்லி பாருங்கள், இப்போ இந்த விசாரணை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரணும்னா ஒரு தீர்ப்பை நோக்கி நகரணும். இப்போ இதில் இவங்க என்ன கேட்டிருக்காங்க, நாங்கள் வேறு மாநிலத்துக்கு கேட்குறோம், வேறு மாநிலத்தில் அதையும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏன் வேறு மாநிலம் கேட்குறீங்க? இப்போது ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு இந்த மாநிலத்திலே விசாரித்தா என்ன ஆகுனா, தினம் தினம் இது செய்திகளில் வரும், சமூக ஊடகங்களில் இந்த வழக்கு பற்றின விசாரணைகள் பேச்சு பொருட்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இருக்கும்போது என்ன ஆகும், அப்போது திமுக மேலே இருக்கக்கூடிய அந்த 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 குற்றம் என்னவோ அதை சொல்லுதுன்னா இப்போ திமுக ஏன் அமைதியாக இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கும். இதை பொதுவெளியில் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக வேறு மாநிலத்தை கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் இந்த விசாரணை அமைப்புகள், விசாரணை சாட்சியங்கள், இவங்க எல்லோரும் வேறு மாநிலத்துக்கு எப்படி போக முடியும்? எல்லா எவிடன்ஸும் இங்கே தானே இருக்குது. அப்போ ஒவ்வொரு சமயம் அங்கே போக முடியாதுல்ல. அப்போ இவங்க இந்த வழக்கை டைலூட் பண்ணணும், இழுத்துட்டு போகணுன்ற நோக்கத்தில் தான் செயல்பட்டதாக தெரியுது. அதை இன்றைக்கி உச்சநீதிமன்றம் ஒரு விழித்துக்கிட்டு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்குறாங்க. அப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு செந்தில் பாலாஜி ரிசைன் பண்ண போறாருன்னு புரிஞ்சுக்கலாமா? பண்ணியே ஆகணுன்றதான் தேவை. பண்ணி ஆகணுங்கிற நீங்கள் உங்கள் பக்கம் தவறு இல்லைன்னா வழக்கை நேரடியாக ஃபேஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு முறையும் வந்து சொல்கிறால நாங்கள் சட்ட ரீதியாக எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளுவோம். இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இந்த மின்சாரத்துறையில் சம்மந்தப்பட்ட 397 கோடி ரூபா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் சொல்லியிருந்தோம். அதுக்கு இது வரைக்கும் பொதுவெளியில் எங்கேயாவது உரிய விளக்கங்கள் ஏதோ தானோன்னு ஒரு அறிக்கை வந்திருக்கே தவிர நம்ம கொடுத்த குற்றச்சாட்டுக்கு முகாந்திரத்தின் அடிப்படையில் ஏன் எதிர்கொள்ள தயாராக இல்லை? ஒன்று. ரெண்டாவது, இந்த யுஎஸ் நீதிமன்றத்தில், அமெரிக்க நீதிமன்றத்தில் தமிழ்நாடு மின்சாரத்துறை சார்ந்த பொது ஊழியரை சந்தித்ததா, அதானி ஃபார்ம்ஸ்லேருந்து சந்தித்ததா சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி ஒரு அமைச்சரை தார்மீக பொறுப்பாக யார் அந்த பொது ஊழியர்னு விசாரிச்சிருக்கணுமா இல்லையா? அப்போ சட்டப்படி நாங்கள் எதிர்கொள்வோன்னு மேடைகளுக்கு முன்னால் ஊடகங்களுக்கு முன்னால் சொல்லக்கூடிய அளவுக்கு தெம்பும் திராணியும் இருந்தால் அந்த வழக்கை எதிர்கொள்ளுங்க. அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். அங்கே நிரூபிங்க, நாம் குற்றமற்றவன் அப்படின்றத நிரூபிங்க. உங்கள் பக்கம் தவறு இல்லை, நிரூபிங்க. ஓகே, இன்னொரு பக்கம் துரைமுருகன் அவர்கள் அவரோட கேஸை வந்து 6 மாதத்திற்குள்ளே வந்து முடிச்சாகணும், சொத்து குவிப்பு வழக்கு அப்படிங்கிற ஒரு வழக்கு வந்து நிலுவையில் இருக்கிறதா வந்து தகவல் வந்திருக்கு. இதில் வந்து இடி வந்து ஆல்ரெடி அவங்க வீட்டில் வந்து ரைடெல்லாம் வந்து போட்டாங்க. அதற்கப்புறம் இப்போ வந்து இன்னும் 6 மாதத்துக்குள்ள வந்து முடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் துரைமுருகன் எந்த விஷயத்தில் வந்து லாக் ஆகிருக்காரு அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும் சொல்லுங்களேன். சொல்லப்போனால் சொத்து குவிப்பு வழக்கு வந்து ஏற்கனவே முடித்து வைக்கப்பட்ட வழக்கு. இது வந்து முகாந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து பினாமியாக அவர் மகனையோ மகளையோ மனைவியோ சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு வாதம் வச்சு அது முடித்து வைக்கப்பட்ட ஒரு வழக்கு. இப்போ அவர் எம்பியாகவும் இருக்கிறார். கதிரானந்த் அவர்கள் இப்போ டிஎம்கேவோட எம்பியும் கூட. இப்போ நீதிமன்றம் வந்து இது அவர் தள்ளுபடி செய்யப்பட்டது, அவர் விடுவிக்கப்பட்டது பொருந்தாது, ஏற்கனவே சுமார் 3 கோடி 3.25 கோடி நினைக்கிறேன். அது சொத்துக்கு அதிகமாக 3.5 கோடி ரூபாய், வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிப்பு ஒரு சுமார் 4 கோடி பக்கம். இது ஏற்கனவே இருக்குன்னு விசாரணை அமைப்புகள், அதாவது 2006-11 டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது இந்த வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்ததா ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்தோன்னே வழக்கு தொடுக்கப்படுது. வழக்கில் பூர்வாங்க விசாரணைகள் மேற்கொண்டு அதுக்கு விசாரணைகள்லாம் செய்யும்போது இந்த ஆவணங்கள் அடிப்படையில் அந்த எஃப்ஐஆர் டீட்டெயிலிங் பண்ணி இந்த ஆதாரங்கள் அடிப்படையிலாம் கொடுக்கப்பட்டு தான் ஏற்கனவே இருந்தது. திரும்ப டிஎம்கே கவர்மெண்ட் வந்தோன்னா விலக்களிக்கப்படுது அதிலிருந்து. இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே கவர்மெண்ட்டுக்குள்ள ஒரு பொலிட்டிக்கல் வில்லா இங்கே பார்க்குறதா அப்படின்னா டிவிஎஸ்சிக்கு அது போகிற எதுவுமே கிடையாதுல்ல. இப்போ மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவுகளுக்கு, இந்த விசாரணை அமைப்புகளுக்கு கட்சி கடந்து அவங்களாம் வேலை செய்யக்கூடியவங்க தானே, அந்த ஆதாரங்களை தானே அங்கே வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போது அந்த இவங்க திரும்ப மேல்முறையீடு போகிறாங்க, இல்லை இவர் விடுவிச்சது செல்லாது அப்படின்னு போகும்போது இப்போ அந்த மேல்முறையீடில் ஃபர்தராக நீங்கள் 6 மாதத்துக்குள்ளே விசாரித்து தீர்ப்பு கொடுங்க. ஏற்கனவே அவர் மகன் கிங்ஸ்டன் காலேஜில் இப்போ ரைடு நடந்ததாக பார்த்துருப்பீங்க. அங்கேயே பல ஆவணங்கள் பறிமுதல் பண்ணதாக பார்க்குறோம். அப்போது இவங்க இடியோடைய விசாரணை அமைப்புகளை டைலூட் பண்ணுறதுக்காக இதை கொண்டு போகிறாங்களா? இடி ஏன் உள்ளார வந்திருக்காங்கன்னா ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் இருக்குது, அதன் அடிப்படையில் தான் வந்திருக்கிறாங்க. துரைமுருகன் அவர்களும் ஏற்கனவே அந்த மணல் கொள்ளையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மணல் கொள்ளையை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அதிகமாக நடந்தது அந்த விசாரணைகளில் தெரிஞ்சிருக்கும். அப்போ ஏற்கனவே பல சிக்கல்கள் இருக்கக்கூடிய துறை தான் அது.
இன்றைக்கி நாமளே அந்த குவாரிகளில் நடந்த முறைகேடுகளை வெளிப்படுத்தியிருக்கோம். இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட நாங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லவே இல்லையே. சொல்லப்போனால் அந்த குவாரிகள் சம்மந்தப்பட்ட முறைகேடுகளில் விதித்த அபராதத்தை 1க்கு 10 குறைச்சி இஎம்ஐயில் கொடுத்த அரசு டிஎம்கே கவர்மெண்ட். இப்போ எப்படி இவர் வந்து சட்ட ரீதியாக இதை எதிர்கொள்வார்? அப்போது வெளியில் மக்கள்கிட்ட மேடைகளில் பேசும்போது மட்டும்தான் தன்னை முதுகெலும்புள்ள சுயமரியாதை உள்ள தன்னை ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய பேச்சுக்களை பார்க்குறோம். ஆனால் விசாரணை அமைப்புகள் வரும்போது எங்களை ஒடுக்குகிறது, எங்களோட வாய்ஸை வெளில வரவிடாமல் பண்ணிடுறாங்க, இதில் வந்து வேறு சாயங்கள்லாம் பூசி பண்ணுறது. அப்போது ஏன் இப்படி முன்னுக்கு பின் முரணாக இருக்கணும்? துரைமுருகன் அவர்கள் தனக்கு இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை ஆவணங்கள் ஏற்கனவே நீதிமன்றத்தில் இப்போ அதை தானே சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் ஏற்கனவே கொடுத்த எஃப்ஐஆர் இந்த விவரங்கள் ஆதாரங்கள் அடிப்படையில் இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுது, பொருந்தாது, திரும்ப விசாரிங்க. உண்மையாகவே ஒரு நெருக்குதல் தான். இப்போ போய் நீதிமன்றத்தை எதிர்கொண்டு தான் குற்றமற்றவன் திரும்ப நிரூபிக்கட்டும். இப்போ பிரச்சனை என்னென்னா இந்த வழக்குகளில் இப்போ இது போன்ற வழக்குகளில் இப்போ எம்பிஆர் கூடிய வில்சன் அவர்கள் தான் பெரும்பாலும் லீகல் அட்வைசிங் கவுன்சிலில் இருக்கிறார். இப்போ நமக்கு என்ன கேள்வினா, ஒரு எம்பியா அங்கே போய் அந்த வேலையை செய்வாரா, இல்லை கட்சியில் இந்த அமைச்சர்கள்லாம் உள்ளார போகிறாங்களே இப்போ இதுக்கு போய் என்ன நிற்கிறதுன்னு சொல்லி ஆலோசனை கொடுக்கறதுக்கு வேலைகள் செய்வாங்களா? அப்போ திமுக அரசு ஆட்சியில் இருக்கிறது மக்களை காப்பாற்றுவதற்கா, தன்னுடைய அமைச்சர்களை காப்பாற்றுறதுக்காக அதிகாரத்தில் இருக்கணும்னு நினைக்கிறாங்களா? நம்ம என்ன நினைக்கிறோம்? இப்போ பட்ஜெட் செஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, குறைய ஒரு 20-25 நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு என்ன திட்டம் வரும், மக்களுக்கு என்ன பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தினம் அந்த சட்டசபையில் நடக்கக்கூடியதை காணொலியில் பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. செய்தி அறிவிப்புகளை பார்க்குறோம், நமக்கான என்ன திட்டம் வருது, நமக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குமா, மக்களுக்கு என்ன கிடைக்கும், பள்ளிக்கல்வித்துறையில் என்ன நடக்கும், உயர்கல்வித்துறையில் நடக்கும், சாலைகள் கட்டமைப்பில் நடக்கும், இல்லை மணல் பிரச்சனைகளில் என்ன நடக்கும், இதெல்லாம் பார்க்கலாம். அப்படின்னா அங்கே உட்காந்து என்ன பேசியிருப்பாங்க? செந்தில் பாலாஜி அவர் துரைமுருகன்ட்ட, சார் உங்கள் மீது வழக்கு இருக்குது, அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இல்லை துரைமுருகன், அப்போ பொன்முடி நீங்கள் இருக்கீங்களே, உங்கள் வழக்கை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இதை தான் பேசுகிறதுக்கு தான் நீதிமன்றம் அங்கே உட்காந்துருக்காங்களோ பொதுவாக கேள்வி இருக்க தானே செய்யும். அப்போது ஒருத்தர் கூட நேரடியாக நாங்கள் சட்டப்படியான விளக்கங்கள் பொது வெளியில் இருக்குல்லங்க, ஆவணம் வெளியில் தான் இருக்குது. நீதிமன்றம் கொடுத்தது, நீதிமன்றத்தில் விசாரணை அமைப்புகள் கொடுத்த ஆவணங்கள் அந்த உரையாடல்கள் தான் இருக்குல்ல. அப்போ எப்படி இவங்களால முன்னுக்கு பின் முரணாக பேச முடியுதுன்னு தான் கேள்வியாக இருக்குது. பேலன்ஸ் இருக்கிற பொன்முடி அவர்கள் ஏன் இன்னும் கேஸே வந்து ஃபைல் பண்ணாமல் இருக்கீங்க அப்படிங்கிறதான் வந்து கோர்ட்டினுடைய வந்து ஒரு கேள்வியாக இருக்குது. ஆல்ரெடி வந்து ஒரு வயது முதிர்வு இந்த மாதிரியான ஒரு காரணத்தினால அவர் சிக்கன அந்த ஊழல் வழக்குலேருந்து வந்து கொஞ்சம் வந்து ஒரு கேப் விழுந்துருச்சு. இப்போ வந்து கேஸே ஏன் ஃபைல் பண்ணலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ஓவராலாக பார்க்கும்போது அப்போ 3 பேருமே சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கா, அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அது மட்டும் இல்லாமல் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் 3 பேரில் 2 பேர் வந்து கலைஞர் அவர்கள் காலகட்டத்திலேருந்து வந்து பயணிச்சுட்டு வந்தவங்க. இப்போது செந்தில் பாலாஜி வந்து ஜெயலலிதா அவர்கள் இப்போ திமுகவுக்கு வந்திருக்காங்க. இப்போ அந்த சுச்சுவேஷனில் தான் கட்சி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. உண்மையாகவே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் திமுக உண்மையிலே மக்களுக்கான ஆட்சி செய்யுதா இல்லையான்னு தன்னை நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருக்கானா இருக்குது. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இது மட்டுமே இல்லை, வேறு சில பிரச்சனைகள்லாம் அங்கே இருக்கிறதா பார்க்க முடியுது. மக்களுக்கு வேலை செய்கிறதா இல்லை கட்சியை காப்பாற்றுறதான்ற இடத்துல முதலமைச்சர் இருக்கிறாருன்னு தெளிவாகவே தெரியுது. ஒவ்வொரு துறைகளும் ஒரு பக்கம் பொது வெளியில், அங்கே பக்கம் கொலைகள் நடக்கிறத பார்க்குறோம், திருட்டுகள் நடக்கிறத பார்க்குறோம், சமூக குற்றங்கள் பெரிய அளவில் பெருத்து இருக்கிறத பார்க்குறோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கள்ளச்சாராயம் விஷச்சாராய மரணங்கள் கடந்த 2 வருடமாக இருந்தது. இந்த வருடம் இது வரைக்கும் அது போன்ற எந்த துக்ககரமான சம்பவமும் நடக்கலை. ஆனால் போன வருடம் இதே ஏப்ரல் மே காலகட்டத்தில், அதுக்கு முன்பாகவும் ஏப்ரல் மே காலகட்டத்தில் தான் நடந்தது. அப்போது மக்கள் மீது நாள் முழுதும் மக்களுக்கு ஆட்சி செய்கிறதாக, மக்களுக்கு நல்லதாக செய்யக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அமைச்சர்களேருந்து தார்மீக ரீதியாக வெளில அனுப்பிச்சிருக்கணும். முதல் கட்டமாக வெளியில் அனுப்பிச்சிருக்கணும். நீங்கள் நிரூபிச்சுட்டு வாங்க, எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பொறுப்பு கிடைக்க போகுது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்த மறுநாளே கிடைக்கிற ஒரு மாடலே வச்சுருக்கிறாங்க. அந்த மாடல் இருக்கும்போது நீங்கள் திரும்ப கட்சியை விட்டு வெளில அனுப்பு, நீங்கள் போய் நிரூபிச்சுட்டு வாங்க அப்படின்னு எல்லாருமே அனுப்பலாம். குற்றம் உள்ளவர்கள், வழக்குகளில் பின்னணியில் ஃபவுண்டேஷன் மேட் அவுட் பண்ணவங்க, ஏற்கனவே தீர்ப்பு வழங்கினவங்க இருக்கிறாங்க. பொன்முடி அவர்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கட்சியை விட்டு வெளில அனுப்பிச்சிருக்கிறாங்க. கட்சிக்கு தேவையில்லை, ஆனால் நீங்கள் ஆட்சியில் இருக்கலாம், அமைச்சராக இருக்கலாம். ஒரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இது எப்படி வந்து இரட்டை நிலைப்பாடோட பொன்முடி அவர்களுடைய வழக்கை பார்க்குறார், பொன்முடி அவர்கள் மீதான பிரச்சனையை பார்க்குறார். இப்போ சமீபத்தில் திமுகவினுடைய பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை வந்து பதவியிலேருந்து நீக்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 இயர்க்குள்ளே மறுபடியும் வந்து சேர்த்தாங்க. அந்த மாதிரி நடப்பதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா, இல்லை அந்த விஷயத்தை இதோட ஒப்பிட்டு பார்க்கலாமா? கட்சியோட நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும் அவங்க எடுக்கிறது தான். ஒரு கட்சிக்கே நம்மளோட கேள்வி என்னன்னா, ஒரு கட்சிக்கே பொருத்தம் இல்லாதவர் எப்படி அமைச்சராக இருக்க முடியும்?
ஏற்கனவே இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏ பதவியும் உச்சநீதிமன்றம் கொடுத்த இடைக்கால நிறுத்தி வைப்பு, தற்போதைக்கு அந்த தண்டனையை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அவர் மீது அந்த சொத்து குவிப்பு வழக்கு தான், அவருக்கும் அவர் மனைவி மீதும் சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பே கொடுத்துட்டாங்க. 3 ஆண்டு தண்டனையும் கொடுத்துட்டாங்க, 50 லட்சம் ரூபா அபராதம் கொடுத்துருக்காங்க. அது மேல்முறையீடுக்காக 30 நாள் கொடுத்தாங்க. மேல்முறையீடில் உச்சநீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றம் தண்டனையை நிறுத்தி வைப்பு செய்யப்பட்டிருக்கு. அந்த நிறுத்தி வைப்பு செய்யப்பட்ட அந்த காலகட்டத்தில் தான் இவர் இன்னமும் அமைச்சராகவும் எம்எல்ஏவும் தொடர்ந்துகிட்டு இருக்கிறார். எம்எல்ஏ இருக்கிறனால தான் அமைச்சரவையில் இருக்கிறார். அப்போ இந்த பிரச்சனைக்கு பிறகு அதுவும் ஒரு மகளிரை வந்து தொடர்ந்து ஒருமை வார்த்தைகளை அவதூறாக பேசுறது, அவங்கள தனக்கு கீழே இருக்கிறது போலவே காண்பிக்கிறது, இது போல ஒரு மனோநிலையில் தொடர்ந்து பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கிறார். இடையில ஒரு நிகழ்வில், பொது நிகழ்வில், ஓசி தானே யார் இவர் வீட்டு காசா என்ன, அந்த மக்களோட காசில் தான் இவர் அமைச்சராகவே இருக்கிறாரு, அவங்களுடைய மக்களோட அந்த மக்களோட காசில் தான் சேலரியே வாங்குறாரு. இவருக்கு தெரியலையா தான் வீட்டுக்கு வாங்குற சோறு உப்பு எல்லாமே இந்த மக்கள் கொடுக்குற காசு தானே. அப்போ அமைச்சர்னா என்ன கொம்பா முளைச்சிருது. அப்போ மக்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டியவர் என்ன பண்ணியிருக்கணும்? கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்கல்ல, நிரூபிச்சுட்டு வெளில வாங்க. அவர் தொடர்ந்து அதுவும் சொன்னார், நீங்கள் பார்த்துருப்பீங்க, சமய ரீதியான பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கு. இன்னொரு பக்கம் மகளிரை பற்றி தொடர்ந்து அவதூறாக பேசுறது, ஒருமையில் பேசுறது, அவங்கள ஓசின்னு சொல்கிறது. ஓசின்னு எப்படி இவரால் சொல்ல முடிஞ்சுது? அப்போது அதிகார மனநிலையில் அந்த அதிகார போதையில் ஊறி இருக்காரோன்னு ஒரு பெரிய கேள்வி. ஒரு பேராசிரியராக இருக்கிறவர் எப்படி இப்படி பேசியிருக்கிறாருன்னா, இவர் கீழே உயர்கல்வித்துறை இருந்திருக்குன்னா நம்மளே வெளிப்படுத்திருக்கோம். அண்ணா யூனிவர்சிட்டியில் உயர்கல்வித்துறையில் நடந்த மோசடிக்கெல்லாம் நம்ம வெளிப்படுத்தணும். அவர் காலகட்டத்தில் ஒரு நடவடிக்கை எடுத்துருக்குன்னு சொல்லுங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் தொடர்ந்து 2 வருஷம் கரப்ஷன் நடந்திருக்குல்ல. இந்த கோஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸில் சட்டத்துறை அமைச்சருடைய இன்ஜினியரிங் காலேஜில் கோஸ்ட் ஃபேக்கல்ட்டி இருந்தாங்க. பொன்முடி இவர் கிங்ஸ்டன் காலேஜ், கதிரானந்த் அவர்களுடைய காலேஜ், நீர்வளத்துறை அமைச்சருடைய மகன் இப்போ எம்பியாக இருக்கிறார், அவருடைய கல்லூரியில் கோஸ்ட் ஃபேக்கல்ட்டி இருந்தாங்க. இன்னொரு பக்கம் திருச்சி மணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன் அவர்களுடைய தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், அங்கே தான் அதிகப்படியான கோஸ்ட். அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்து என்ன நடவடிக்கை எடுத்துட்டாரு? அப்போது ஒரு பேராசிரியராக இருந்து தான் இருந்த துறைக்கும் உண்மையாக இல்லை, அதில் ஒரு வேலை கூட செய்யலை அப்படின்னா இவர் எதுக்கு அமைச்சராக இருக்கணும்? இவர் மட்டுமே இல்லை, துரைமுருகனும் எதுக்கு அமைச்சராக இருக்கிறாரு? இவங்கெல்லாம் அமைச்சராக இருக்கிறது கொஞ்சம் கூட தகுதியற்றவர்கள். சார், அப்படி இருந்தும் இவ்வளோ கேஸ் இருந்தும் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் ஏன் விட்டு வச்சிருக்காங்க? ஏதாவது பர்டிகுலராக காரணம் இருக்கா? இல்லை அந்த தொகுதியில் அவங்களுக்குன்னு குறிப்பாக ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்குது, தேர்தல்னு வந்துட்டா கட்சி வந்து அவங்க மேலே எந்த ஒரியும் பண்ணிக்காமல் நல்லபடியாக ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருவாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை மனதில் வச்சுக்கிட்டு அப்படிங்கிறதுனால தான் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்காரு? ஏன்னா இன்னும் ஒரு வருடத்தில் தேர்தலும் வேற வருது. ஸோ அந்த ஒரு கேள்வியும் வருது இல்லை? உண்மையிலேயே ஒரு தேர்தலை அணுகிறதுக்கு மக்களை நம்பினாங்கன்னா யாருனாலுமே சரி, மக்களை தான் இறுதிக்கட்டமாக தீர்ப்பு வழங்கக்கூடியவங்க ஜனநாயகத்தில். அவங்கள நம்புறதை விட்டுட்டு இவங்களை போன்ற கரப்டட்வாதிகளை, ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்தவங்கள, இன்னும் வழக்குகளை பெரும்பாலும் பிரச்சனை, இவங்க எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகளே இல்லையே, ஏதோ ஒரு சாதாரணமாக கொலையாடி சண்டை, சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்குது, அந்த பிரச்சனைக்கு ஈடுபட்டவங்களா தெரியலையே. எல்லாமே சொத்து குவிப்பு வழக்கு எவ்வளோ வருஷமாக நடக்குது, எல்லாம் 10 வருஷம் நடக்குதுல்ல. அப்போது ஒரு ஃபவுண்டேஷன் இல்லாமல், ஒரு பிரைமா ஃபேஸ் இல்லாமல் ஒரு வழக்கை 10 வருஷம் 5 வருஷம் நீங்கள் ரீட்டைனே பண்ண முடியாது. ஆரம்பத்திலே நீதிமன்றம் சொல்லிடும்ல, நீங்கள் கொண்டு வந்த விசாரணை அமைப்புகள் கொடுத்த தரவுகள், இந்த தரவுகள் இதில் வந்து பிரைமா ஃபேஸ் இல்லை, இது வழக்கை ரத்து பண்ணணும்னு சொல்ல போகிறாங்க. 10-15 வருடங்களுக்கு பிறகும் இன்னும் ஒரு வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு பிறகு 2006-11 நடந்தது, அப்போ சொத்து குவிப்பு நடந்ததுக்கு 20 வருஷத்துக்கு பிறகு அந்த வழக்கு நடக்குதுன்னா நீங்கள் உண்மையை எப்படி இல்லாமல் பண்ண முடியும்? உண்மையே இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியும். ஏதோ அதில் உண்மை இருக்கிறதுனால தானே 20 வருஷமாக அந்த வழக்கு போராடுது. சொல்லப்போனால் இந்த அமைச்சர்கள் சம்மந்தப்பட்ட வழக்குகளில் நீதிமன்றங்களுக்கு போராடுது, எப்போ நான் நீதியாக இருக்கேன், நீங்கள் காப்பாற்றுங்கன்னு. சில நீதிபதிகள் அங்கே உண்மையாகவே அங்கே எடுத்து விவரங்களை வெளியில் எடுத்து, இந்த மாதிரி விவரங்கள், இந்த காரணங்கள் இருக்குது, இந்த ஃபவுண்டேஷன் இருக்குது, விசாரணை அமைப்புகள் சரியாக வேலை செய்யலை, சொல்லப்போனால் நீதிமன்றம் கடிந்திருக்கு, விசாரணை அமைப்புகள் ஏன் உங்களுடைய வேலைகளை விட்டு கொடுக்குறீங்கன்னு. இப்போ பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி முதலமைச்சர் கட்சியிலேருந்து தூக்கிட்டார், எந்த பொறுப்புலையும் இல்லை, அவர் ஏன் அமைச்சராக இருக்கணும்? தொடர்ந்து இதே போல் ஹாபிச்சுவல் அஃபண்டராக தெரிகிறாரு. அப்போ நீங்கள் அமைச்சரவையிலேருந்து வெளில எடுத்துருங்க. மக்கள் என்ன நினைக்க போகிறாங்க? தண்டனை அவர் தப்பு செஞ்சுருக்கிறாரு, தொடர்ந்து மக்களை அவதூறாக பேசுகிறாரு. ஏன் கதிரானந்த் அவர் பேசலையா? நீங்கள்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு அழகாக மினுக்கிக்கிட்டு வர ஒரு எம்பி இப்படி தேர்தல் பிரச்சாரத்தில் பேசி கொண்டு வர ஆட்களை தான் இன்னும் வச்சுருக்காங்கன்னா, அப்போ திமுக மக்களுக்காக வேலை செய்யலை, மக்களை ஏமாற்றுகிறார்கள், மக்கள் மீது என்ன வேணாலும் சொல்லிட்டு கடைசியாக இந்த பக்கம் பிஜேபியை நாங்கள் வந்து காரணம் காமிச்சு நாங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்போம்.
இப்போ பிஜேபி செய்கிறதுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லையே. அவங்க மத ரீதியாக ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி மக்களை பிளவுபடுத்துகிறாங்கன்னா அதே வேலையை தானே நீங்களும் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போது ஊழலுக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. ஆனால் போன ஆட்சியில் என்ன பண்ணார்? நாங்கள் வந்து டிஎம்கே வந்த உடனே, டிஎம்கே கவர்மெண்ட் வந்த உடனே ஏடிஎம்கே வழக்கெல்லாம் போட்டார். சரி, எத்தனை பேரை நீதிமன்றம் கொண்டு போய் கன்விக்ட் பண்ணியிருக்கிறீங்க? அப்போது தேர்தல் காலங்களில் மக்களை ஏமாற்றுவதற்கு மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க. மற்ற நேரங்களில் இவங்களுக்கு ஓட் பேங்க் இருக்குது, ஜாதி ரீதியாக கட்டமைப்பு இருக்குது, இவங்களை விட்டுட்டா நமக்கு கிடைக்காதுன்னு நீங்கள் நம்புறீங்களா? அப்போ மக்கள் மீது நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலையும் இது சமூக நீதி ஆட்சின்னு சொல்லக்கூடியவராக இருந்தால் இந்த 3 பேரையும் உடனடியாக கட்சியை விட்டு நீக்கிட்டு, அமைச்சரவையிலேருந்து நீக்கிட்டு நீங்கள் போய் நிரூபிச்சுட்டு வாங்கன்னு சொல்லட்டும். இந்த இருவர் சிக்குவதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இவங்க தலைமையில தான் குற்றங்களே நடக்குது அப்படின்ட்டு தான் தொடர் குற்றச்சாட்டுகளாக இருக்கு. ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள், அவங்க 2 பேரும் வரும் நாட்களில் சிக்குவதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? இல்லை, அவங்களுக்கு பிரைமா ஃபேஸியை பொறுத்த வரைக்கும் இதில் எந்த அளவு கணக்குலாம் இதுக்கப்புறம் விசாரணை அமைப்புகள் செஞ்சால் தான் தெரியும். அவங்க நேரடியாக எதுவும் எஃப்ஐஆரோ இது எதுவும் இருக்கா அப்படின்றதெல்லாம் இதுக்கப்புறம் தான் தெரிய வரும். ஏன்னா அப்படி இருந்ததுன்னா இந்நேரம் வெளியில் வந்திருக்கணும். சொல்லப்போனால் இவங்க ஒருவேளை இவங்க காப்பாற்றுறது, இவங்க அரவணைக்கிறதுக்கு வேறு ஏதாவது வழிகளில் இருக்கோ, வேறு ஏதாவது ஈடுபாடு இருக்கணும், ஒரு சந்தேகத்தை கிளப்ப தானே செய்யும். இன்றைக்கி பொன்முடி அவர்கள் வழக்கில் உச்சநீதிமன்றம் தெளிவாக கொடுத்துருக்கு, தண்டனை நிறுத்தி வைப்பு. துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் 6 மாதத்துக்குள்ளே நிரூபிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஏற்கனவே காலகட்டம் கொடுத்தாச்சு, 3 நாட்கள். இன்றைக்கி உங்கள் கண்ணு முன்னால் அந்த 3 விவரங்கள் இருக்குது. அப்போ முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்கணும்? 3 பேரையும் பதவி விட்டு நீக்குங்க. அப்போ நீங்கள் நீக்கலைன்னா இவங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்க்ரீன் பேக் சைடில் ஏதாவது டிஸ்கஷன் நடக்குதா, வேறு ஏதாவது ஆதாயம் தர்றேன்னு சொல்லியிருக்காங்களா, இல்லை ஆதாயம் செய்திருக்கிறார்களா, இல்லை வேறு ஏதாவது பலாபலன்கள் எதுவும் எதிர்பார்த்துருக்கா? இது மக்களோட கேள்வி முன்னால் இருக்கிறது தானே, சகஜம் தானே. இப்போ இதை தெளிவு பண்ணுற இடத்துல தான் முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்கிறார் அப்படின்றது இருக்குது. ஓகே சார், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.